போயிட்டீங்கன்னா, உயரமான சிவலிங்கத்தை வச்சு வழிபாடுகள் செய்கிறத பார்த்தா, நம்மளுடைய மனமானது பிரமிப்புல விரிஞ்சுக்கும், தொறந்துக்கும். மனசுக்குள்ள உள்ள ரகசியங்கள் வெளியே வரும். இல்ல ரகசியங்கள் உள்ள போகும். அப்படிங்கிறதுக்கு செய்யப்பட்டதான் பிரகதீஸ்வரர் கோயில். அவ்வளோ பெருசா செஞ்சிருப்பாங்க சிவலிங்கத்தை. இது போல குட்டியா இருக்கக்கூடிய லிங்கத்தை பார்த்தோன்னா நம்ம கண்களை விரித்து உத்து உத்து பார்க்கணும். இவ்வளோண்டு குட்டியா? என்னது இது? இவ்வளோ இதுக்குள்ளயா அப்படின்னு பார்க்குறப்ப அது செய்தது தான் இந்த ராமேஸ்வரம்லாம். காளையார் கோயில், ராமேஸ்வரம்லாம் குட்டி குட்டியா இருக்கும் லிங்கங்கள்லாம். இன்னும் வடக்கு பக்கம் போயிட்டீங்கன்னா இதே மாதிரி தான் நிறையா வச்சிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி வழிபாட்டு முறைகளை அவங்க சொல்லி கொடுத்ததுக்கு காரணமே நம்மளுடைய மனசுக்குள்ள போறணும் தான். இங்க இப்போ காளி தேவி, கால பைரவரை பத்தி ஒருத்தர் கேள்வி கேட்டார் இல்லையா? அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறப்ப இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜச தன்மையுடைய தெய்வங்கள். ஏன்னா தெய்வங்கள 3 தன்மை உண்டு: ராஜசம், சாத்மீகம், தாமசம். அப்போ இந்த ராஜச தன்மையுடைய தெய்வங்கள் இறைநிலையில பரமசிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த பரமசிவன்ல இருந்து ருத்ரர்ன்றவர் பிரிஞ்சு வந்தாங்க. ருத்ரர்ல இருந்து மகாதேவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பிரிஞ்சு வந்தாரு. மகாதேவர் வந்து கணேஸ்வரர், யமதர்மராஜன் அப்படின்றவங்களாம் பிரிஞ்சு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ இந்த படிநிலைகள்ல அந்த ருத்ரர் இருக்கார் இல்லையா? அந்த ருத்ரர் வந்து தான் கால பைரவரை இந்த பூமிக்கு அனுப்புறாரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. அந்த கால பைரவரை பூமிக்கு அனுப்புனாருன்னா நேரடியாக அனுப்பல. சிவபெருமான்கிட்ட காளி தேவியோட தீண்டுதல் ஏற்பட்டு கால பைரவர் பிறந்தாரு அப்படிங்கிறத அந்த கதையில சொல்லியிருப்பாங்க. அப்போ இவங்கெல்லாம் எதுக்காக வந்தாங்க?